Good morning, students. In today's class, we will be learning about 12th standard physics. In 12th standard, we will be learning about electrostatics. Under electrostatics, I am going to cover electric field, charges, electric potential, and electric force. So, from this part, and next class, you will be having the corresponding remaining part will be in the next class. So, in this class, you will be learning about the basic electrostatics. So, what is the meaning for electrostatics? அப்படினா சம்திங் இங்கே ஸ்டாட்டிக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸ்டாட்டிக்னா என்ன அர்த்தம்? நிலையாக இருக்குது, இல்லை ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஸோ இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பேசிக்லி சார்ஜஸ் ஆர் அட் ரெஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு லெசனில் இன் 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஐ கேன் டிவைட் ஆர் ஐ கேன் டெல் தட் இனிஷியலி யூ ஆர் கோயிங் டு லேர்ன் தட் சார்ஜஸ் ஆர் அட் ரெஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் லெசனில் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா சார்ஜஸ் வந்து மோஷனில் இருக்குது, அதை தான் நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் மோஷனில் இருக்கும்போது கரண்ட் மட்டும் இது ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது. இன் அடிஷன் டு தட் இட் ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு, தட் இஸ் த மேக்னெட்டிக் இஃபெக்ட் ஆஃப் த கரண்ட் மூவிங் காயில், மூவிங் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம என்ன படிப்போம்? நாட் ஒன்லி த கரண்ட் ப்ரொடியூசஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், இன் டர்ன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆல்சோ ப்ரொடியூசஸ் கரண்ட் அப்படின்னு நம்ம படிப்போம். லாஸ்ட் சாப்டரில் என்ன முடிக்கிறோம் அப்படின்னா ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டு இது ரெண்டுமே செப்பரேட் குவான்டிட்டிஸ் கிடையாது. இட்ஸ் அ சிங்கிள் என்டிட்டி கால்ட் அஸ் அ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு நம்ம முடிக்க போகிறோம். தென் ரிமைனிங் பார்ட் ஆஃப் 12th will be optics and dual nature, atoms and nuclei, and finally semiconducting devices இருக்க போகுது. So the basic start of the 12th standard physics is electrostatics. electrostaticsல நம்ம என்ன சொல்றோம்? இனிஷியலா charges are at rest. So இப்போ இந்த charges are at restல so I have to talk about charges. Basically நம்ம சார்ஜஸை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி I have to tell one specific word called conservative forces. வாட் இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா ஏன் இங்கே நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். Why should I talk about conservative force here? Because we are going to learn about electric force. Then what is the need for this conservative force அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் என்ன படிக்க போகிறோம்னு சொன்னேன்? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். திஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இப்போ இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் நான் சொல்லிட்டேன். அப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கான குணாதிசயம் என்ன? வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், இல்லைனா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு we will start the class. ஓகேங்களா? ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் நான் ஏன் பேசுகிறேன்? பிகாஸ் நம்ம படிக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் that is Fe is a conservative force. That's why we are going to learn. Other than that நம்ம 11th ஏதாவது படிச்சிருக்கோமாங்க மேம் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பற்றி அப்படின்னா எஸ், Fg that is gravitational force. It is also a conservative force. இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கும் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காங்க மேம்? ஏன்னா ரெண்டுமே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. ஏதாவது சிமிலாரிட்டிஸ், ஏதாவது டிஸ்சிமிலாரிட்டிஸ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இதை நம்ம ஒன்ஸ் இஃப் ஐ டிஃபைன் த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்லி நம்ம இதோட டிஃப்ரென்சஸ் என்ன, சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் டெல்லிங் தட் திஸ் இஸ் பேசிக்லி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் நீங்கள் முன்னாடியே படிச்சிருக்கீங்க, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இன்னொன்று இப்போ நம்ம படிக்க போகிறோம், தட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். சரிங்க மேம், அப்போ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு எதாவது இருக்கா அப்படின்னா எஸ், யூ ஆல்சோ ஹாவ் சம்திங் கால்ட் இஸ் அ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். பட் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கான டெஃபினேஷன் என்னங்கிறது புரிஞ்சாதான் நான் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுங்கிறது என்னன்னு சொல்லும் போது உங்களுக்கு புரியும். சரி, நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்க்கு இப்போதைக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுக்கலாம்? டிஃபைன் பண்ணுறேன் நான் லேட்டாக, இப்போ தான் டிஃபைன் பண்ணுவேன். ஆனால் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். இது ரெண்டும் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள்னு சொன்னேன். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். Frictional force is also a non-conservative force. இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை வந்து நம்ம ஏன் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? அண்ட் ஆல்சோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு நம்ம ஒன்று படிக்கிறோம்ல, தட் இஸ் படிக்க போகிறோம். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ அ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இது எல்லாம் ஏன் நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கான ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா தட் இஸ் ஒர்க் டன்ங்கிறது நம்ம 11th நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ ஒர்க் டன்ங்கிறது நம்ம என்ன டிஃபைன் பண்ணுறோம்? ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அதாவது நான் ஒரு பார்ட்டிக்கலுக்கு நான் ஃபோர்ஸும் தரணும், கரஸ்பாண்டிங்லி அந்த பார்ட்டிக்கல் டிஸ்பிளேஸும் ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் என்ன சொல்ல முடியும்? ஒர்க் இஸ் டன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இன் கேஸ் ஆஃப் அ சர்க்குலர் மோஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் வந்து 0 அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஏன்? பிகாஸ் கரஸ்பாண்டிங்லி திஸ் ஃபோர்ஸ் தட் இஸ் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஒரு பார்ட்டிக்கல் சர்க்குலர் மோஷனில் போனோம் அப்படின்னா இட் நீட் சம்திங் கால்ட் அஸ் அ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் தட் இஸ் ஆக்டிங் இன்வர்ட் டு த பார்ட்டிக்கல்.
இந்த பார்ட்டிக்கல் ஃபோர்ஸும் இந்த பார்ட்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இட் மேக்ஸ் 90 டிகிரி. தட்ஸ் வை ஒர்க் டன் இஸ் 0 ஃபார் அ சர்க்குலர் மோஷன். பிகாஸ் டாட் ப்ராடக்ட்டை நம்ம என்னன்னு ரிமூவ் பண்ணலாம்? எஃப்எக்ஸ் காஸ் தீட்டா. நம்ம 11th படித்தது நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். நம்ம 11th இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 12th நல்லா புரியணும் அப்படின்னா 11th தான் பேசிக்ஸே இருக்குது. ஸோ அதனால தான் 11th இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ இப்போ தேவையான அளவு 11th நீங்கள் படிச்சிருக்கீங்க. இப்போ இது போதும், நம்ம 12th வந்து நல்லா படிக்கலாம். இப்போ சில டைம் ஒர்க் டன் என்ன 0வும் ஆகும்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒர்க் டன் இப்போ நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன் இல்லையா? I'll erase some part of the portion. Yes, or else I can write one more time. So work done நம்ம இப்போ டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபார் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் நான் என்ன டிஃபைன் பண்ணுறேன்? ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே பண்ணுற ஒர்க் அப்படியே எனக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜியாக போய் ஸ்டோர் ஆகும். இப்போ நான் எதுக்கு டெஃபினிஷன் சொல்கிறேன்? ஃபார் அ கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் ஆர் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு நான் ஒர்க் டன், தட் இஸ் ஒர்க் டன் பை த சிஸ்டம் இட் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் த பொட்டென்ஷியல் எனர்ஜி. அண்ட் ஒன்ஸ் நான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸாக நான் ரிமூவ் பண்ணுறேன், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்ஸ் இஃப் ஐ ரிமூவ் மை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், மை பொட்டென்ஷியல் எனர்ஜி ஹாஸ் பீன் கன்வெர்டட் இன்டு கைனடிக் எனர்ஜி. மை டோட்டல் எனர்ஜி ஷுட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். டோட்டல் எனர்ஜி எப்படி இருக்கணும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன டெஃபினிஷன் நான் சொல்லிட்டேன். இப்போ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒர்க் இஸ் டன் தட் ஷுட் பி இண்டிபெண்ட், தட் இஸ் ஒர்க் இஸ் டன் தட் ஷுட் பி இண்டிபெண்ட் ஆஃப் பாத். அண்ட் ஒர்க் பண்ணுறது எனக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜியாக போய் ஸ்டோர் ஆகும். ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். தட் இஸ் ஒர்க் இஸ் டன் தட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் பாத்தாக இருக்கணும். இங்கே பண்ணுற ஒர்க் வந்து எப்படி இருக்கலாம்? எனக்கு பாத்தை டிபெண்ட் பண்ணாது. ஃபார் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் இண்டிபெண்ட் ஆஃப் பாத், தட் ஒர்க் டன் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் த பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஒன்ஸ் if you remove the external forces, potential energy has been converted into kinetic energy. Total energy எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். This is the basic definition for a conservative forces. அப்போ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு என்ன சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் நான் என்ன சொன்னேன்? ஒர்க் இஸ் டன் இண்டிபெண்ட் ஆஃப் பாத். அப்போ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு எப்படி இருக்கும்? டிபெண்ட் ஆன் பாத். இங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜி நான் ஒன்று டிஃபைன் பண்ணுறேன். எதுக்கு நான் டிஃபைன் பண்ணுறேன்? ஃபார் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்க்கு நான் என்ன டிஃபைன் பண்ணுறேன்? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்க்கு பொட்டென்ஷியல் எனர்ஜிங்கிறது ஒன்று டிஃபைன் பண்ணுறேன். வேறஸ் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்க்கு இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜிங்கிறது ஒன்று டிஃபைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? அண்ட் தென் திஸ் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி cannot be that is potential energy cannot be converted into kinetic energy in case of a non conservative forces. டோட்டல் எனர்ஜியும் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. சரிங்களா? டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டன்ட்னா என்னங்க மேம் அப்படின்னா, இஃப் தேர் இஸ் நோ டிசிபேஷன் இன் த எனர்ஜி ஆர் லாஸ் இன் எனர்ஜி எனக்கு இல்லாமல் இருக்கணும். எனக்கு இப்போ 5 ரூபா கிடைக்குதுன்னா நான் இந்த 5 ரூபா இங்கே கொடுத்துட்டேன், அதுதான் இங்கே நடக்குது. தட் இஸ் கைனடிக் எனர்ஜி எனக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜியாக மாறிடுச்சு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? எனக்கு சம் அமௌண்ட் கிடைக்குது, பட் நான் 5 rupees கிடைக்குது அப்படின்னா நான் ஒன்லி 3 தான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா தேர் இஸ் சம் லாஸ் இன் திஸ் அமௌண்ட்னு சொல்லாமா? தட் இஸ் வாட் த டோட்டல் எனர்ஜி இஸ் நாட் கான்ஸ்டன்ட் இஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்க்கு நான் நான் சொல்லிட்டேன். work is done that is independent of path. Once we remove the external forces, that is correspondingly potential energy has been converted into kinetic energy. Total energy remains constant. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நல்லா புரியும். 2 மாசஸ் எடுத்துக்கோங்க. this is M2, this is M1. ஏங்க மேம் இப்போ நம்ம மாசஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் படித்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ்ன்னு நான் சொல்லிட்டேன்? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு நான் சொல்லிட்டேன். ஒத்துக்கிறீங்களா? அதனால தான் இந்த டெஃபினேஷன் எல்லாமே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு தான் நமக்கு வரும். ஸோ தட்ஸ் வை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தட் இஸ் த ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 masses, அதுதான் நம்ம FG, தட் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ தட்ஸ் வை ஐ ஹவ் டேக்கன் திஸ் மாசஸ். ஓகேங்களா? இப்போ இந்த 2 மாஸ் எடுத்துட்டேன். 2 மாசம் இன் ஜென்ரல் எப்படி இருக்கும்? அட்ராக்டிவாக இருக்கும். திஸ் இஸ் வாட் கிராவிடேஷனல் லா சேஸ். in general all the masses will attract each other. இதுவும் என்ன பண்ணிட்டு இருக்கு? கான்ஸ்டன்ட்டாக ஃபோர்ஸ் எப்படி எக்ஸர்ட் பண்ணுது? அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கு. பட் நான் இந்த பொசிஷன் ஆஃப் த மாஸை வந்து இங்கேருந்து இப்போ நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன், டிஸ்பிளேஸ் பண்ணுறேன். அதாவது இங்கே தான், இங்கே இடம் இல்லைங்கிறனால எழுதலை. I'll write one more time. This is mass M1, this is mass M2. ஓகேங்களா? சேம் மாஸ் தான், பட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நான் வரைஞ்சிருக்கிறதுக்கான என் பென் சரியில்லை. ஸோ திஸ் இஸ் M1 and M2. இன் பேசிக்லி திஸ் வில் எக்ஸர்ட் ஃபோர்ஸ் இன் திஸ் டைரக்ஷன் பிகாஸ் இட் இஸ் அ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். பட் இஃப் ஐ வாண்ட் டு டிஸ்பிளேஸ் திஸ் மாஸ் ஃப்ரம் திஸ் பொசிஷன் டு அ நியூ பொசிஷன், சே டு திஸ் பொசிஷன் அப்படின்னா நான் இங்கே ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறீங்களா? ஏன்னா நார்த் அண்ட் சவுத் போல் இருக்குன்னா பக்கத்தில் கொண்டு போனால் அது அட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு நார்த் அண்ட் சவுத் இருக்குன்னா அட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். இதை நான் பிரிக்கணும் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஒத்துக்கிறீங்களா? நான் ஒரு ஃபோர்ஸ்
இந்த directionல கொடுக்கணும். There is a displacement also. Can you tell me that I have done some work? Yes, because work done is nothing but what? Force times displacement. நான் force கொடுத்துட்டேன், displacement இருக்கு, so I have done some work. ஒத்துக்கிறீங்களா? அந்த work என்னவா போய் ஸ்டோர் ஆகுன்னு சொல்கிறேன், potential energy. எப்போ இங்கே நான் டிஸ்பிளேஸ் பண்ணிட்டேன், வெற்றிகரமாக இந்த பொசிஷனுக்கு நான் டிஸ்பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிடலாமா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டேன், ஆட்டோமேட்டிக்காக இது இங்கே பொசிஷனில் வருது. எப்படி வருதுன்னு நான் சொல்கிறேன், நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அது பொட்டென்ஷியல் எனர்ஜியாக போய் ஸ்டோர் ஆகுது. ஒன்ஸ் நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணும்போது இட் இஸ் கன்வெர்டட் இன்டு கைனெட்டிக் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. திஸ் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம் இப்போது? Electrostatic force, which is also a conservative force. Now let's move on to the topic. நம்ம electrostatics இப்போ நம்ம என்னன்னு சொல்கிறோம், சார்ஜஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும் போது இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சார்ஜஸை பற்றி படிக்கிறது தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ இப்போ நம்ம சார்ஜஸ் ரெஸ்ட்டில் இருக்குது, சார்ஜஸ் மோஷனில் இருக்குது, இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ சார்ஜஸ்னால் ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்னு தெரியணும் இல்லையா? தட்ஸ் வை we are going to learn about charges. that is சார்ஜுங்கிறது எல்லா ஒரு பார்ட்டிக்கல் ஆர் மேட்டர்லேயும் இருக்கும். அதனால தான் இட் ப்ரொடியூசஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சஸ் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ சார்ஜ் இஸ் அ ப்ராப்பர்ட்டி தட் இஸ் associated with the matter due to which it produces or experiences the electric and magnetic effects. ஸோ இப்போ இந்த சார்ஜில் நான் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன். பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஜஸ்ட் ஃபார் த சைன் கன்வென்ஷன் நம்ம கொடுக்குறோம், பிகாஸ் ஆஃப் த ஆப்போசிட் சார்ஜஸ். தே ஆர் நாட் லைக் சார்ஜஸ், அதுக்கு தான். பட் தட் டசன்ட் மீன் தட் ஒன்று ரொம்ப லோ ஒன்று அதிகம் அப்படிலாம் நம்ம சொல்ல வரல. ஸோ ஒரு மேட்டரில் ஒரு மெட்டீரியலில் இப்போ என்ன சொல்ல வரேன் நான், தேர் இஸ் சம் சார்ஜ் இருக்கும். அந்த சார்ஜ் மூலிமா தான் இட் ப்ரொடியூசஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சஸ் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு மெட்டீரியல் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா ஒரு மெட்டீரியலில் எனக்கு மேக்ஸிமம் அதிகமாக ப்ரோட்டான்ஸ் இருக்குது, தட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இருக்குது, அண்ட் லெஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ஆகிய எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்படின்னா இதை நான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தான் நெகட்டிவ் சார்ஜுக்கும் நான் சொல்லுவேன். தென் யூனிட் ஆஃப் சார்ஜுக்கு என்ன சொல்லலாம், ஆம்பியர் செகண்ட் சொல்லலாம், இல்லைனா கூலும் சொல்லலாம். the dimension is AT. ஓகேவா? இப்போ இந்த சார்ஜ் பேசிக்காக யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் வாஸ் டிஸ்கவர்ட் பை த மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லாவே பேசலாம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சார்ஜை பற்றி இப்போ நம்ம சொல்லிட்டோம். சார்ஜுங்கிறது எல்லா மெட்டீரியல் மேட்டர்லையும் இருக்கும். ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸில் இட் இஸ் அசோசியேட்டட் வித் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸுங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். புரோட்டான் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல், எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல், நியூட்ரான் நியூட்ரல் பார்ட்டிகல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சார்ஜ் என்னன்னு பார்க்கலாம். சார்ஜுங்கிறது இட்ஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைரக்ஷன். ஜஸ்ட் அடிட்டிவாக நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 12 சார்ஜஸ் இருக்குது. ஒரு மெட்டீரியலில் எனக்கு 12 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இன்னொரு மெட்டீரியலில் மைனஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்படின்னா ஜஸ்ட் அடிஷன் இட் செல்ஃப் ஐ கேன் டெல், பிகாஸ் இட்ஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி, இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைரக்ஷன். ஸோ வெக்டார் நோட்டேஷன் யூஸ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, சார்ஜ் வந்து டிரான்ஸ்ஃபரபிள். தட் இஸ் ஒரு சார்ஜ்டு பாடியில் நான் இன்னொரு பாடியை அனதர் மெட்டீரியலை நான் பிளேஸ் பண்ணும்போது தேர் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாடி டு த அனதர் பாடி. தட் இஸ் சார்ஜ் கேன் பி டிரான்ஸ்ஃபரபிள். சார்ஜ் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி, சார்ஜ் கேன் பி டிரான்ஸ்ஃபரபிள். சார்ஜுக்கு வந்து மாஸ் இருக்குமா மேம் அப்படின்னா, சார்ஜ் வந்து மாஸ் இல்லாமல் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ சார்ஜ் கேனாட் எக்ஸிஸ்ட் வித்தவுட் மாஸ், தோ மாஸ் கேன் எக்ஸிஸ்ட் வித்தவுட் சார்ஜ். இப்போ சார்ஜ் இல்லாமல் கூட மாஸ் இருக்கலாம், பட் மாஸ் இல்லாமல் சார்ஜ் இருக்க முடியாது. இன் presence of mass only it can able to produce some charges. So the presence of charge itself, it is proving the evidence of a mass. So in charging, mass of the body என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். பிகாஸ் நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு 4 ப்ரோட்டான்ஸ் இருக்குது இந்த மெட்டீரியலில், சரிங்களா? அப்படின்னா இப்போ நான் இன்னும் கொஞ்சம் சார்ஜ் பண்ணும்போது இன்னும் 2 ப்ரோட்டான் எனக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்படின்னா இதுக்கும் ஒரு மாஸ் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ மாஸை என்ன பண்ணுறேன், இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன், மாஸ் இங்கே சேஞ்ச் இருக்குது. இல்லைனா நான் ரெண்டு சார்ஜ் தான் நான் கம்மி பண்ணுறேன், சம் டிஸ்சார்ஜிங் இங்கே நடக்குது. அப்படின்னா ஃபைனலி 2 சார்ஜஸ் தான் இருக்குது. அப்படின்னா எகெயின் இங்கே என்ன நடக்குது, எனக்கு மாஸ் வந்து இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஒரு மெட்டீரியல் ஒரு பாடியில் வந்து ஒரு பாடியில் வந்து நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ மெட்டீரியல் என்ன ஆகும், மாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்தேன் அப்படின்னா மாஸ் வந்து பேசிக்லி இன்க்ரீஸ் ஆகும். சார்ஜ் இஸ் குவான்டைஸ்டு.
இது எப்படி வாட் இஸ் குவான்டைசேஷன் மேம் அப்படின்னா, ஸோ ஒரு மெட்டீரியல் குவான்டைசேஷனுங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மணிஸ் ஆர் குவான்டைஸ்ட் அப்படின்னு நான் சொல்லலாம். அது எப்படிங்க மேம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 2000 அமௌண்ட் நான் ஏடிஎம்மில் போடுறேன் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் 500ல் கிடைக்கும், இல்லைனா இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1000ல் கூட கிடைக்கிறது இல்லை, இல்லைனா 100s ஆர் 2000 அமௌண்ட்டே கிடைக்கும். எனக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் 220 125 இப்படி கிடைக்குமா? கண்டிப்பாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் திஸ் கிடைக்கவே கிடைக்காது. தட் மீன்ஸ் ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூவில் மட்டும்தான் எனக்கு என்ன பண்ணும், டிஸ்கிரீட் ஃபார்மில் எனக்கு சம் இன்டெக்ரல் மல்டிபிள்ஸில் கிடைக்கிது அப்படின்னு நான் சொல்லாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 500னா 4 டைம்ஸ் கிடைக்கும், 2000னா 1 டைம்ஸ் கிடைக்கும், 100 அப்படின்னா 20 டைம்ஸ் எனக்கு கிடைக்கும். ஒத்துக்கிறீங்களா? ஸோ தட் மீன்ஸ் சம் இன்டெக்ரல் ஃபார்மில் தான் இருக்குது தவிர ஹாஃப் இன்டீஜர் வேல்யூவா 2.5 டைம்ஸ் எனக்கு 2000 கிடைக்கும், இல்லைனா 5.2 டைம்ஸ் அப்படிலாம் எனக்கு வராது இல்லை. பார்த்தீங்களா? அதுதான் குவான்டைசேஷன் அப்படின்னா. இப்போ நான் சொன்னது பேசிக்காக 3 ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் தான் நான் சொன்னேன். தட் இஸ் புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான். பட் இதுதான் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் தான் கிடையாது. யூ ஹாவ் ஆல்ஃபா பார்ட்டிகல், யூ ஹாவ் ஹேட்ரான்ஸ், மீசான்ஸ், லெப்டான்ஸ், பேரியான்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்துக்குமே சார்ஜ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். பட் சார்ஜ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, பேசிக்காக நம்ம சார்ஜ் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, தட் வேல்யூ டர்ன்ஸ் அவுட் டு பி 1.6 × 10⁻⁹ மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம கண்டுபிடிக்கிறோம், விச் we will be learning, don't worry. பட் இப்போதைக்கு நீங்கள் 1.6 × 10⁻⁹ அப்படின்னு அஷ்யூம் பண்ணுங்கள். இப்போது இதில் நான் என்ன சொல்கிறேன், இந்த சார்ஜ் இருக்குது, இதே இது நான் இன்னொரு ஆல்ஃபா பார்ட்டிகல் ஆர் எனி அதர் பார்ட்டிகல் அப்படின்னா தட் total charge on that particle will be n times e இருக்கும். That means n represents only the positive integer or negative integer இருக்கலாம் தவிர half integer value இருக்காது. That is 1/2e எனக்கு இருக்காது. Is that clear? This is wrong. Whereas 2 times e is possible, 3 times e is possible, 4 times e is possible, even 100 times e is also possible. But only one thing is impossible. What is that? 4/5 times e or 3/2 times e, which are highly impossible. Is that clear? This is what quantization means. Next, charges are conserved. Conservation, இப்போ conservative force பற்றி நம்ம பேசணும். அதுக்கு ஒரு different definition நான் கொடுத்தேன் இல்லையா? ஆனால் இங்கே conserved அப்படின்னா என்ன, சார்ஜை நம்ம கிரியேட் பண்ண முடியாது, டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஒன்றே ஒன்று பண்ணலாம், என்ன பண்ணலாம்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் from one place to another place. That is what charge conservation is. சார்ஜஸ் இன்வேரியண்ட் அப்படின்னா என்னங்க மேம் அப்படின்னா, ஒரு வேளை சார்ஜ் வந்து ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி மோஷனில் இருந்தாலும் சரி எனக்கு என்ன ஆகாது, there is no change in the value of that charge, does not depend on whatever the speed is. This is what invariance means, and also it is independent of frame of reference. நான் இப்போ frame of referenceங்கிறது நம்ம நியூட்டன்ஸ் லாஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம் என்னங்கிறத. இப்போ நான் எந்த frame of referenceல பார்த்தாலும் எனக்கு சார்ஜுங்கிறது எப்படி இருக்க போகுது, சேம் வேல்யூவில் தான் இருக்க போகுது. இஸ் தட் கிளியர்? தென் இப்போ கீழே ஒரு பாக்ஸ் இங்கே நம்ம பார்க்க முடியுது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்ஸ் சார்ஜஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்குது, தட் இஸ் ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜ்டு பார்ட்டிகளுக்கு வெலாசிட்டி என்ன இருக்கும், 0வா இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? அதான் இங்கே போட்டிருக்காங்க. 0வா இருந்துச்சு அப்படின்னா ஒன்லி இட் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஒருவேளை சார்ஜ் எனக்கு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகுது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா என்ன அர்த்தம், total force is 0, there is no acceleration, acceleration is equal to 0. acceleration 0 ஆகும்போது எனக்கு velocity constant ஆகும். அப்போ charged party இது என்ன produce பண்ணுது, both electric and magnetic field, no radiation. Can you see this word? There is no radiation at all. Whereas, can you see, there is no radiation at all. Whereas v constant இல்லை, time changing இருக்கு அப்படின்னா a is not equal to 0 இருக்கு. That is, it is accelerating சொல்லாமா. So that time it produces both electric and magnetic fields, and also it radiates energy அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுதான் சார்ஜ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் ஃபைனல் பாருங்க, சிமிலர் சார்ஜஸ் ரிப்பல் பண்ணும் அண்ட் டிசிமிலர் சார்ஜஸ் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். திஸ் இஸ் ஆல்சோ யூ மைட் நோ திஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ சார்ஜிங் ஓகேங்க மேம். இப்போ சார்ஜஸை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சிட்டோம். வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சார்ஜ் நம்ம தெரிஞ்சிட்டோம். தட் இஸ் ஸ்கேலார் ப்ராப்பர்ட்டி, ட்ரான்ஸ்ஃபரபிள், குவான்டைஸ்டு, கன்சர்வ்டு குவான்டிட்டி. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இன்வேரியண்ட் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ சார்ஜிங்கை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாங்க மேம், ஆர் வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் சார்ஜஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷனுங்கிறது ஒன்றுமே இல்லை, இட்ஸ் பேசிக்லி யூ ஆர் ரப்பிங் வித் ஒன் பாடி டு த அனதர் பாடி. பேசிக்காக ஒரு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக தான் இருக்கும். நியூட்ரல் இந்த சென்ஸ் என்ன அர்த்தம், சார்ஜ் 0 கிடையாது, யூ ஹாவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ், ஈக்குவல் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு 2 மெட்டீரியல் இருக்குது சரிங்களா, போத் 2 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ், ஹியர் ஆல்சோ 2 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ். அப்போ இந்த 2 மெட்டீரியலுமே, சாரி இது எதுவுமே நான் போடல,
ரெண்டு மெட்டீரியலுமே நியூட்ரல் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ரெண்டு மெட்டீரியலும் ஃப்ரிக்ஷன் மெத்தடில், தட் மீன்ஸ் ரப் பண்ணுறேன். இந்த மெட்டீரியல் மேலே ரப் பண்ணும்போது ஆஃப்டர் ரப்பிங் ஒன் மெட்டீரியல் அக்வயர்ட் கம்ப்ளீட்லி அ பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் ஒன் மெட்டீரியல் அக்வயர்ட் கம்ப்ளீட்லி அ நெகட்டிவ் சார்ஜ். திஸ் இஸ் ஹவு ஐ கேன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்க்குறீங்க, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், கிளாஸ் ராடும் சில்க் கிளாத்தும், தென் உல்லன் கிளாத்தும் ஆம்பரும், தென் திஸ் ட்ரை ஹேரும் கோமும். இந்த மாதிரி நான் பண்ணும்போது இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே எனக்கு பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது, இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது. எந்த மெட்டீரியல் பாசிட்டிவ் அண்ட் எந்த மெட்டீரியல் நெகட்டிவ் சார்ஜ் வரும் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஒர்க் ஃபங்க்ஷன், which has lower function, which has higher work function, depending on that transfer of charge நடக்கும். Next method, this is one method by friction. நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா என்னங்க மேம் அப்படின்னா, ஒரு சார்ஜ்டு பாடி தட் இஸ் கம்ப்ளீட்லி பாசிட்டிவாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு நியூட்ரல் பாடின்னு என்ன அர்த்தம், இட் ஹாஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக இருக்கும். வேற சார்ஜ்டு பாடி அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்லி ஒரே ஒரு பாசிட்டிவாக இருக்கணும், இல்லைனா நெகட்டிவாக இருக்கணும். சரிங்களா, இது என்ன இருக்குது, கம்ப்ளீட்டாக எனக்கு பாசிட்டிவாக இருக்குது, இது வந்து எனக்கு ஒரு நியூட்ரல் மெட்டீரியலாக இருக்குது. இப்படி இருக்கும்போது வாட் வில் ஹேப்பன், தட் மீன்ஸ் இங்கே பேசிக்காக நான் என்ன பண்ணுறேன், இனிஷியலாக இந்த அன்சார்ஜ்டு பாடி பக்கத்தில் இந்த சார்ஜ்டு பாடியை நான் கொண்டு வரும்போது இது பேசிக்காக இது இப்படி தான் இருக்கும். ஐ ட்ரா ஹியர், தட் இஸ் கம்ப்ளீட்லியாக இப்படி இருக்கும். இந்த மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக இருக்கும்போது இப்படி கொண்டு வரும்போது அடுத்த ஸ்டேஜில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், இட் வில் அட்ராக்ட் நெகட்டிவ் சார்ஜஸ், கரெக்ட், அண்ட் ரிப்பல் பாசிட்டிவ் சார்ஜஸ். தட் மீன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் எனக்கு இந்த சைடு ஆகிடும், நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இந்த சைடில் வந்துடும். இதை தான் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இஸ் தட் கிளியர்? ஸோ இதோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இண்டக்ஷனில் வந்து நெய்தர் கெயின்ஸ் ஆர் நாட் லூசஸ் இன்டியூசிங் அ பாடி. எகெயின் நம்ம சொன்ன மாதிரி தான், சார்ஜ் வந்து நம்ம என்ன பண்ணல, அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது, ஒன்று என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுறோம். ஸோ த நேச்சர் ஆஃப் த இன்டியூஸ்டு சார்ஜ் வில் ஆல்வேஸ் அப்போசிட் டு த இன்டியூசிங் சார்ஜ். ஸோ நேச்சர் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்டியூஸ்டு சார்ஜுக்கு என்ன குணாதிசயம் இருக்கோ, இட் ஆல்வேஸ் அப்போஸ் த இன்டியூசிங் சார்ஜாக இருக்கும். தட் மீன்ஸ் ஆப்போசிட் சார்ஜஸாக இருக்கும். Induction takes place only in bodies either in conducting or non-conducting, not in particles. So induction நம்ம எங்க தான் நடக்கும் நம்ம சொல்லலாம், only in conducting bodies or non-conducting bodies, not in the particles. ஒரு எலக்ட்ரான் புரோட்டான் இதுக்குள்ள நடக்கும் நான் சொல்ல முடியாது. பட் ஒரு altogether ஒரு மெட்டீரியல், if it is a conducting material, for example silk rod, இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலுக்கு என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் இஸ் ஆல்மோஸ்ட் வாட் சேம் ஆஸ் த இண்டக்ஷன். பட் இங்கே என்ன அப்படின்னா, இது நம்ம ஒரு கனெக்டிங் சிஸ்டமாக நம்ம இப்போ ப்ளேஸ் பண்ணுவோம். ஒரு சார்ஜ்டு பாடி இஸ் புட் ஆன் த அனதர் அன்சார்ஜ்டு பாடி. இப்போ நம்ம அது மேலே போட்டுறோம். தட் மீன்ஸ் தேர் இஸ் சம் கனெக்ஷன் ஆர் தேர் இஸ் சம் கான்டாக்ட்னு நம்ம சொல்லலாம். இந்த கான்டாக்ட் இருக்கிற பட்சத்தில் இது வந்து நம்ம கான்டாக்ட் இல்லை, இண்டக்ஷன் இப்படி இருக்குது, நம்ம பக்கத்துலேயே போய் ப்ளேஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே கண்டக்ஷனில் என்ன சொல்கிறோம், ரெண்டுமே கான்டாக்டில் இருக்கும். ஸோ தட் டைம் எகெயின் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் நடக்கும். அதை நம்ம கண்டக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ சார்ஜிங் பண்ண எல்லா மெத்தட்லையும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம சார்ஜ்டு பாடி என்ன பண்ணுவோம், லூசஸ் சம் சார்ஜஸ், வேரஸ் அனதர் பாடி வில் கெயின் சம் சார்ஜஸ். ஒத்துக்கிறீங்களா? இன்னொன்று என்ன, சார்ஜ் கெயின்ட் பை த அன்சார்ஜ்டு பாடி வில் ஆல்வேஸ் பி லெஸ்ஸர் than the initial charge present on the charged body, which is also acceptable one. That is charge gain பண்ணுது பார்த்தீங்களா, இனிஷியலாக 2 இருக்குது அப்படின்னா இது கெயின் பண்ண பிறகு 5 கூட மாறலாம், இன்க்ரிமெண்ட் எனக்கு ஆகும். ஒத்துக்கிறீங்களா? ஸோ தென் அதை விட கம்மி ஆகாதுன்னு நான் சொல்கிறேன். ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை பொறுத்து இருக்கும். வாட் இஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னா கண்டக்ஷன் எனக்கு நடக்காது. ஸோ சார்ஜஸ் எப்படி மூவ் ஆகும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, வில் மூவ் ஆல்வேஸ் ஃப்ரம் ஹையர் பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியல். பாசிட்டிவ் சார்ஜ் வேறு நெகட்டிவ் சார்ஜ் எப்படி மூவ் ஆகும், லோயர் டு ஹையர் பொட்டென்ஷியல். இதை பற்றியும் நம்ம பொட்டென்ஷியல் புரிஞ்சாதான் இந்த விஷயங்கள் புரியும். நம்ம அதை பற்றி பேசும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஒரு சம் கோல்டன் கீ பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் நத்திங் பட் த SI யூனிட், that is charge is a derived quantity whereas mass is a fundamental quantity. Charge can be conserved but mass conserve ஆகாது. ஒத்துக்கிறீங்களா? mass can be converted into energy but charge cannot be converted into energy, but charge is conserved whereas mass is not conserved. Whereas the quantity of charge is electronic charge whereas mass is not clear. That is quantity of charge னா நம்ம என்ன சொல்றோம், E ஓட வேல்யூ நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்றோம். in terms of this வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம சொல்றோம். that is 2 times of E. எல்லா ஃபண்டமெண்டல் பார்ட்டிகளுக்குமே நம்ம டிஃபைன் பண்ண முடியுது. அதே மாதிரி ஒருத்தரோட
மாஸை வச்சுட்டு இல்லைனா ஒரு எலிமெண்ட்ரி பார்ட்டிகளோட மாஸை வச்சுட்டு கூட எல்லா எலிமெண்ட்ரி பார்ட்டிகளுக்கு நம்ம மாஸை டிஃபைன் பண்ணவே முடியாது. சம்திங் ஃபார் எக்ஸாம்பிள் சே எலக்ட்ரானோட மாஸ் 9.1 உங்களுக்கு தெரியும், புரோட்டானோட மாஸும் 2 times of this one, 3 times of this one நம்மளால சொல்ல முடியுமா? That means it is not quantized, correct? So for a moving charges, charged body mass என்ன ஆகும்? increase ஆகும். well charges வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது கான்ஸ்டன்ட்டா இருக்கும். for a non relativistic case அப்படினா non relativistic caseனா என்னன்னா ஒரு லைட் வந்து you know it is moving with the velocity of light with the 3 into 10 power 8 மீட்டர் பர் செகண்ட். பட் எல்லா பார்ட்டிகளுமே இந்த லைட்டோட வெலாசிட்டி விட கம்மியாக தான் போகும். ஸோ ஒன்ஸ் வந்து அதுதான் இங்கே போட்டிருக்காங்க, வெலாசிட்டி ஆஃப் எனி பார்ட்டிகல் வில் பி லெஸ் தேன் திஸ் ஸ்பீட் ஆஃப் த லைட். அதாவது அதை தான் நம்ம நான் ரிலேட்டிவிஸ்டிக் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் டைம் திஸ் Q/M ரேஷியோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ரிலேட்டிவிஸ்டிக் கேஸ்னால் எந்த பார்ட்டிகளுமே இப்போ ஈக்குவலண்ட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான் மூவிங்காக இருக்கட்டும், புரோட்டான் மூவிங்காக இருக்கட்டும், இட் இஸ் நவ் மூவிங் வித் த வெலாசிட்டி ஆஃப் லைட் ஸ்பீடில் மூவ் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும்? திஸ் Q/M ரேஷியோ டிக்ரீஸ் ஆகும் as V இன்க்ரீஸ் ஆகும் போது. அண்ட் கரஸ்பாண்டிங்லி Vங்கிறது நம்ம ஸ்பீட் ஆஃப் த சார்ஜ்டு பாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இஸ் தட் கிளியர்? ஸோ நான் லெட்ஸ் மூவ் ஆன் டு த ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒரு பாலித்தீன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு உள்ள நான் வந்து ரப் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு பீஸ் ஆஃப் பாலித்தீன் இஸ் ரப்டு வித் அ wool. Charge is given as this developed on the polythene after rubbing. What is the amount of mass which is transferred to the polythene? இப்போ amount of mass எவ்வளோ தூரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் for this amount of charge அப்படின்னா ஒரு சார்ஜ் that is the negative sign represents the charge transformed is a negatively charged particle, that is electrons. ஸோ ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கு எவ்வளோ மாஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஒரு எலக்ட்ரானுக்கு 9.1 into 10 power -31 சொல்லாமா. இப்போது இந்த பாலித்தீனை வந்து உள்ளே நான் ரப் பண்ணும் போது வாட் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜ்க்கு நடக்குது, அமௌண்ட் ஆஃப் மாஸ் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் we have to find out the Q. that is Q is equal to நமக்கு என்னன்னு தெரியும், N times E. இதில் இருந்து நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா? தட் இஸ் N is equal to total charge Q/E. இவ்வளோ சார்ஜ் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, டிவைடட் பை E, that is 1.6 into 10 power -19. that is this number எவ்வளோ சார்ஜஸ் எனக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, 1.25 into, I will erase this, can you see, 1.25 into 10 power 12. இப்போ ஒரு எலக்ட்ரானுக்கு இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், 10 டோட்டல் சார்ஜஸ் given as ஃபார் எக்ஸாம்பிள் X அமௌண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா X மேங்கோஸ் இருக்குது ஒரு பாக்ஸில் அப்படின்னா இது இதோட மாஸ் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா X times M தான் எனக்கு இருக்க போகுது. ஒத்துக்கிறீங்களா? அதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்லிட்டாங்க, தட் இஸ் 1.25 into 10 power 12 சார்ஜஸ் அங்கே இருக்குது அப்படின்னா, தட் இஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா வாட் இஸ் த மாஸ் வில் பி திஸ் இன்டூ 9.1 into 10 power -31, that is the mass of the electron. மல்டிப்ளை பண்ணாக்க I will have the answer. இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மாஸ் வந்து has been transferred, that is 11.3 into 10 power -19 kg. next problem பார்க்கலாம். so 10 power 12 alpha particle falls per second falls on a neutral sphere. calculate the time in which sphere gets charged by 2 microcoulomb. அதாவது 10 power 12 alpha particles வந்து per second வந்து neutral sphereல வந்து fall ஆகுது. time in which sphere gets charged by 2 microcoulomb. எவ்வளோ டைம் இது எடுத்துக்குது in order to charge 2 microcoulomb. ஒவ்வொரு செகண்ட்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து விழுதுன்ட்டாங்க, 10 power 12 alpha particles, right? இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we have to find out, in order to find the time I'm going to find out the number of alpha particles falling in t time அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா n/t number of particles by second தான் 10 power 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ number of particles என்ன வரப்போகுது, 10 power 12 into tன்னு சொல்லாமா? அதான் இங்கே எழுதியிருக்காங்க. கேன் யூ see this expression? எஸ். இப்போது நமக்கு என்ன தெரியும், Q is equal to N times E. இந்த N தான் இப்போ என்ன தெரிஞ்சு போச்சு, 10 power 12 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஈங்கிறது என்ன, 1.6 into 10 power -19. What is this total Q? That is the charge time, total charge 2 into 10 power -6. இதுலேருந்து T என்னன்றதை, அதாவது Tயை விட்டுட்டேன், சாரி, T என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. பேசிக்லி I'll take a pen. That is the total number of alpha particles falling in t seconds is this number. Then Q is equal to
what n times e அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. n is taken as this one, e is nothing but 2 times e. ஏன் அப்படின்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கு 2 சார்ஜ் வந்து that is e is equal to 2 times e இருக்கும். நான் சொன்னேன் இல்லை ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் சார்ஜஸ். ஃபார் ஆல்ஃபா பார்ட்டிகல் this is 2 times e into this is q. அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. இதிலேருந்து t கண்டுபிடிச்சா 6.25 seconds இது எடுத்துக்குது in order to transfer completely.